பழனி அப்படின்னு சொன்னதும் நினைவுக்கு வருவது பாலதண்டாயுதபாணி. அவரை தரிசனம் செய்ததும் அடுத்தது நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டிய இடம் பழனியிலிருந்து திண்டுக்கல் செல்லும் சாலையில் அமைந்துள்ள கணக்கம்பட்டி சித்தர் ஜீவசமாதியை. கணக்கம்பட்டியை வாழிடமாக கொண்டதால் கணக்கம்பட்டி சித்தர் அப்படின்னும், தான் வாழ்ந்த காலத்தில் அழுக்கு மூட்டையை தூக்கி சுமந்ததால் அழுக்கு மூட்டை சித்தர் அப்படின்னும் அழைக்கப்படுறார். இவர் தான் வாழ்ந்த நாட்களில் நிகழ்த்திய அற்புதங்கள் பல. அவர் ஜீவசமாதி அடைந்த பின்னும் இன்றும் அவரை நாடி வரும் பக்தர்களுக்கு பல அற்புதங்களை நிகழ்த்துறார். கணக்கம்பட்டி சித்தரை காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை வழிபடலாம். தினமும் இங்கு பூஜை நடைபெறுகிறது. சிறப்பு பூஜைகள் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சித்தர் பிறந்த தினமான புனர்பூச நட்சத்திர நாட்களில் நடைபெறுகிறது. இங்கு தினமும் காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை அன்னதானம் நடைபெற்று வருகிறது. பக்தர்கள் கணக்கம்பட்டி சித்தருக்கு காணிக்க மாம்பழ சாறு படைக்கிறாங்க. பக்தர்கள் அன்னதான உதவியாக அரிசியும் வழங்கலாம். கணக்கம்பட்டி சித்தர் கோவில் பழனியிலிருந்து திண்டுக்கல் செல்லும் சாலையில் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. பேருந்து மூலம் கணக்கம்பட்டி வர சென்று ஆட்டோ மூலம் கோவிலுக்கு செல்லலாம். பேருந்து பயண நேரம் சுமார் 15 நிமிடங்கள் ஆகும். ஆட்டோ கட்டணம் நபர் ஒருவருக்கு 20 முதல் 30 ரூபாய் ஆகும். கணக்கம்பட்டி சித்தரை வணங்கி அனைவரும் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ விரும்புகிறேன்.